சிவனும் பார்வதியும் இப்போ அவங்களுடைய சுய உருவுக்கு வந்ததோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திரன் காலகால விஷயத்தினால வந்த சங்கடம்லாம் தீர்ந்துருச்சு, இனிமே திரும்பவும் சமுத்திரத்தை கடையலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா குரு உஷானாவோ சமுத்திரத்தை திரும்ப கடையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன், இதுல இருந்து கிடைக்கிற அமிர்தம் எங்களுக்கு தான் உரியது, எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்க. தேவேந்திரன் பதட்டத்தோட நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்குள்ள அந்தகன், இல்ல தேவேந்திரா, போன தடவை கடைஞ்சப்ப கிடைச்சது எல்லாமே அசுரர்களுக்கு உரியதுதான், ஆனா அதை மகாதேவர் இறந்திட்டாரு, அவரும் தேவதானா, அதனால இனிமே வர்றது எங்களுக்கு தான் உரியது, அதாவது அமிர்தம் எங்களுக்கு தான் உரியது அப்படிங்கிற. அமிர்தம் வரதுக்கு முன்னாடி திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லாம அந்த விஷத்தை சிவன் சாப்பிட்டுட்டது அசுரர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தா அவங்க சாப்பிட்டுருப்பாங்கிற மாதிரியும் சொல்றான். அந்தகனை புரியாம பேசிட்டு இருக்க அவனுக்கு அசுரர்கள் எல்லாருமே ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. பார்வதியோ கவலையோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, மகாதேவா, அமிர்தம் கிடைக்கணுங்கிற பேராசைனால அவங்க செய்ய போற செயலே இன்னைக்கு விளைவா நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாராயணன் தான் திரும்ப பேசுறாரு, இல்லாத ஒரு பொருளை பத்தி பேசுறது அர்த்தமே கிடையாது, சமுத்திரத்தில் தான் இன்னும் அமிர்தம் இருக்கு, அது என்ன வெளியே கொண்டு வரல, நீங்க இப்ப ரெண்டு பேருமே செயல இறங்குறது தான் முக்கியமான வேலையே, அமிர்தம் கிடைச்சதுக்கு அப்புறமே அதை பத்தின விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போதைக்கு அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிறாரு. அசுரர்களும் தேவர்களும் அதை ஏத்துக்கிறாங்க. நாராயணனும் மறுபடியும் வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்ல அவங்கள வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி சிவன் கிட்ட சொல்றாங்க, இந்த அதிபயங்கர விஷயத்த உங்களோட தொண்டையில நீங்க தாங்கிக்கிட்டீங்க, ஆனா இவங்க கிட்ட இருக்க இந்த பொறாமைங்கிற விஷயத்த யார் தாங்கிக்குவாங்க அப்படின்னு சிவன் கிட்ட பார்வதி கேட்க, அவரும் நல்ல செயல்கள் மூலமா மட்டும்தான் சௌபாக்கியம் கிடைக்கும், தீய செயல்கள் செய்தா தீயதான் விளையும், இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் செய்யற செயல்களோட விளைவு அவங்களோட செயல்களை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனையை சிவன் சந்திச்சதுக்கு அப்புறமும் கூட அமிர்தத்திலே குறியா இருக்கிற தேவர்களும் அசுரர்களும் திரும்ப கடைய ஆரம்பிச்சாலும் மகாதேவர் வாழ்வுன்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. தேவேந்திரனும் ஒரு படி மேலே போய் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்கனாலும் அமிர்தம் தேவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். கடல்ல இருந்து மஞ்சள் நிற பேரொளியோட ஒரு பொருள் வருது, அது மந்தார மலைக்கு மேல் அதோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அழகான நவரத்னம் பதிக்கப்பட்ட ஒரு குடமா மாறுது. அதை தாங்கிக்கிட்டு ஒரு தேவரும் அங்க வந்து நிக்கிறாரு. தேவேந்திரனும் அதை அமிர்தம்னு சொல்ல குரு உஷானாவோ, என்னோட வாழ்க்கையோட நோக்கம் லட்சியம் எல்லாமே நிறைவேறிச்சு, அமிர்தம் இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே அவரை வணங்குறாங்க, அவரும் பதிலுக்கு வணங்குறாரு. பார்வதி அவங்க கிட்ட அமிர்த கலசத்தை பாதுகாப்பா வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி தன்வந்திரி அப்படிங்கிறாங்க. அந்த குடமும் கறிக்கும் வந்து சேர நாராயணன் இப்ப சொல்றாரு, அமிர்தம் கிடைச்சிருச்சு, நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி இப்போ இது யாருக்கு கொடுக்கலாங்கிற விவாதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே இது எங்களுக்கு தான் உரியதுன்றாங்க. ஆனா பார்வதியோ, இந்த சம்பவத்தினால பிரபஞ்சத்துக்கே ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு, ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்துட்டாங்கனாலும் வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு அடையணும்னு தான் நினைக்கிறாங்க, இவங்க இப்ப சமுத்திரத்தை கடையிறாங்க இல்லையா, அது மாதிரி அதுக்கான வழியும் பெரியவங்க கிட்ட கேட்டாங்கன்னாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை பயன்படுத்த தான் செய்யறாங்க, அவங்களோட லட்சியத்தை அடையறதுக்காக மத்தவங்களை பயன்படுத்திக்கிறாங்க, இந்த தேவர்கள் அசுரர்கள் இப்ப செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படின்றாங்க. கடுமையா முயற்சி பல செஞ்சாலும் வெற்றி கிடைச்சதுன்னா கூட எல்லாத்துக்கும் தகுதியானவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது, ஆனா இந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு இது அடையறதுக்கு தகுதி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.